இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களிடத்துல ஏதாச்சும் குறைகள் இருந்தா, வேதி இருந்தா, பாவ சாபம் இருந்தா ஆண்டவர் விடுவிப்பார். ஆண்டவர்கிட்ட வாங்க. உங்க பிள்ளைகளுக்கும் படிப்பு வரும். நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க குடும்பத்துல. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஸ்கூல்ல கொடுக்கறது வாங்கலாம். இதை வாங்கப்பா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். படிப்பு வரும். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை போலதான்ப்பா நானும் ஒரு நேரத்துல இருந்தேன். இதை போல தேடின்னு வந்து தேவனை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்பா. அதுக்குதான் உங்களை அனுப்புறேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். மச்சான் வேற தாங்களே போயிடு. அப்புறம் வேற ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீ ஏரியா திரும்ப பார்க்க முன்னாடி போயிடு. நான் வெறியாகிறேன். போயிடு போலாம். வீட்டுல சாப்பாடு இருக்குமாடா? ஏய் நம்ம வீடுறா சாப்பாடு இருக்குண்டா. வாடா நம்ம போலாம். வந்துச்சுங்க. இதுவே ஒரு தருதலை. இது கூட இன்னொரு தருதலையை கூட்டின்னு வந்துக்குது. அம்மா சோறு இருந்தா கூட. சோறுலாம் கிடையாது. என்ன என் வீடு இது? நீ என்ன சோறு இல்லைன்னு சொல்றதுக்கு? உனக்கு சோறுலாம் கிடையாது. குடிச்சிட்டு வந்துக்கிறல்ல. முதல்ல நீ சோறு கொடுமா. எனக்கு பசிக்குது ரொம்ப. சோறுலாம் இல்லைன்னு சொல்றல. ஒரு தடவை சொன்னா புரியாது அவனுக்கு. இவங்களே இது மாதிரி சொல்றாங்க. பசி வேலை. டேய் நானே இங்க சண்டை போட்டுக்கிறேன். தன்மை தானே முக்கியம். வாழ நம்ம போலாம். ஒழுங்கா வீட்டு விட்டு போயிட்டு வராத வீட்டுக்கலாம். நான்லாம் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். பாக்குறியா? இடங்காலியும் பாய். எங்க வீட்டுல சாப்பாடு இருக்கும். வாடாப்பா. சரி மச்சான் வா போலாம். ஓ எங்க இருக்கிற? என்னடா வரும்போதே கத்திக்கினே வர? சோறு போடுமா? சோறுலாம் கிடையாது. யார் அவன்? நீ ஒரு தண்டை சோறு அவனை ஏன் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க? நாடா என்ன தண்டை சோறுலாம் சொல்றாங்க? அதானே நீ. டேய் நாடா இப்படி சொல்றாங்க. என்னவா என் ஃப்ரெண்டு வந்துக்கிறான். அவனுக்கு போய் தண்டை சோறு சொல்றேன். சாப்பாடு ஒரு தண்டை சோறு அவனை ஏன் எடுத்துன்னு வந்த? உனக்கும் சோறு கிடையாது, அவனுக்கும் சோறு கிடையாது. அவன் வீட்டுன்னு கிளம்பிடுவாங்க. எல்லாத்தையும் கேட்டேன். உன்னை நம்பி வந்துட்டு வச்சு சென்டல. நான் போறேன். ஐயோ இந்த வயி வந்து தப்பா போச்சே. சொல்லு மாப்பிள்ள. பசிக்குது மாமா. காசு தான் கொடு மாப்பிள்ள. பசிக்குதா? வீட்டுல சாப்பிட வேண்டியதானே? நான் எங்க அம்மாவோட சண்டை போட்டு வந்துட்டேன். நீ முதல்ல காசு இருந்தா கூட. என் பொண்டாட்டிக்கே காசு எப்படி தரதுன்னு யோசிக்கிறேன். வேற காசு தரேன் மாப்பிள்ள. நான் போயிட்டு ஜிபே அனுப்பிச்சு விடுறேன் வீட்டுல போயிட்டு. சரி மாமா. சரி பசிக்குது. சீக்கிரமா அனுப்பிச்சு விடா. சரி மாப்பிள்ள. சீக்கிரம். சரி மாப்பிள்ள அனுப்பிச்சு விடுறேன். அப்பப்போ போன் பண்றான். கட் பண்ணி என்னடா அப்பாப்போ போன் பண்றான்? காசு தரேன்னு பண்ண தப்பு. போன் முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்போது போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார். ஐயோ எனக்கு வர பசிக்குது. இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்துன்னு இருக்குது. மாப்பிள்ள அச்சிச்சோ இதே தங்கச்சிக்கு போன் பண்ணும். ஹலோ தங்கச்சி பையன் இங்க எங்கேயோ கீழே விழுந்துக்கிறான். என்னன்னு பாரு. அவன் எப்படியாவது போட்டும். என்ன தங்கச்சி இப்படியே சொல்றேன்? அவன் எங்க செத்துட்டா நல்லா இருக்கும். அவங்க அம்மாக்கே பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன? சரி போன் வேணாம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஏசப்பா ஆண்டவர் வாங்க. என்னது மயக்கம் அடைஞ்சிருக்கிறாரா இல்ல பசுவோட படுத்துக்கிறாரா தெரியல. சரி தண்ணி தெளிச்சு பார்ப்போம். தம்பி ஏந்திருப்பா. என்னப்பா சொல்லுங்க? ஏந்திருப்பா. என்னப்பாச்சு? பசியில மயக்கம் போட்டு விட்டனா. வீட்டுல சாப்பிட வேண்டியதானே? சண்டை போட்டு வந்துட்டேன். சண்டை போடக்கூடாதுப்பா. தாய் தரனோட சண்டை போடக்கூடாது. அன்பா நடக்கணும். ஆண்டவர் ஏத்துக்க. நானும் ஒரு நேரத்துல இதை போல தான் இருந்தேன். வீட்டுக்கு அடங்குறது இல்லை, தாய் தகப்பனுக்கு அடங்குறது இல்லை. அப்படி ஒரு பொறுக்கியா இருந்த என்ன தான் ஆண்டவர் தொட்டு இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்பா. நீ ஆண்டவர் ஏற்றுக்க. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நல்ல வழியில நடத்துவார். எல்லாம் அன்பா இருப்பாங்க. உன் மேல பாசம் காட்டுவாங்க. இயேசு ஏத்துக்கப்பா. எங்க அம்மாவும் என்ன துரத்திட்டாங்க. என் ஃப்ரெண்டும் என்ன கை விட்டான். எங்க மாமாவும் அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பார்த்தா பட்டன் போனு எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்கண்ணா. நம்ம உலகத்துல இருக்கும் போது அப்படிதான் பேசுவாங்க ஜனம். பணம் இருந்தா தான் பேசுவாங்க. உதவி செய்தாதான் அதை ஏற்றுவாங்க. ஆனா உன்ன இடத்துல ஒன்னும் இல்லைன்னா அவங்க எல்லாமே உன்னை தள்ளி விட்டுருவாங்க.
அதுக்கு ஒரே வழி இயேசுதான். ஆண்டவரை ஏற்றுக்க அவங்க எல்லாம் அன்பு செலுத்துவாங்க. நம்ம வழிமுறைகளை ஆண்டவர் மாத்துவார். நம்ம உண்மையா இருக்கவும் அதுக்கு பிற்பாடு நம்ம இடத்துல எல்லாம் அன்பா நடந்துக்கோங்க. ஆண்டவர் எங்க உன் தலைய தாழ்த்தினாரோ அதே இடத்துல ஆண்டவர் உயர்த்துவாடு. ஆண்டவர் வாங்க, நான் உங்க கூட வந்துட்டா வா, இப்பயே வா, அப்படியே சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. வாங்கி தரேன், வாப்பா. போயிடு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, சர்ச்சுக்கு வா. சுனாமத்துல சர்ச் இருக்குது, அதாண்ட வா. நான் பாஸ்டாண்ட சொல்லி விடுறேன். ஞாயிற்றுக்கிழமை வா, உன் வாழ்க்கையே மாறிடும். சரிண்ணா, நான் வரேண்ணா. சூனாமேட்ல தானா? ஆமா ஆமா. எங்க அம்மா என்னை தள்ளி விட்டாங்க, என் ஃப்ரெண்டு என்னை கை விட்டான், எங்க மாமாவும் என்னை கை விட்டாரு. நான் ஒருத்தரை கலாய்ச்சி நின்றேன். அவர் வந்து என்னை தூக்கி தண்ணி தெளிச்சு கத்தருக்குள்ள வர வச்சாரு. நீங்களும் குடி போதையில் எதுவாக இருந்தாலும் சர்ச்சுக்கு வாங்க, கத்தர் உங்களை மீட்டுவார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாடகத்தை பார்த்தீங்க, பணம் இருக்கிற வரைக்கும் தான் சொந்தம், உற்றார் உறவினர், நண்பர்கள் என்று பார்த்தோம். பிற்பாடு அவனுக்கு யாரும் உதவி செய்யல. திக்கற்றவனாய் பலன் இல்லாதவனாய் ரோட்ல விழுந்து கிடந்து ஒருவரை கிறிஸ்தவ நண்பர் எழுப்பி உபசரித்த காரியங்களை நீங்க பாக்குறீங்க. இதே போல வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. தன் தகப்பனார் இடத்துல ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. இளையவன் போய் தன் தகப்பனார் இடத்துல கேட்டான், அப்பா, ஆஸ்தியில எனக்கு சேர வேண்டிய பங்கை கொடு, நான் ஒரு பெரிய தொழில் பண்ண போகிறேன் என்று தன் தகப்பனார் இடத்துல கேட்டான். தகப்பனாரோ அவனுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்து அனுப்பினார். அவன் நண்பர்களோடு புறப்பட்டு போனான். அவனிடத்துல பணம் இருக்கிறவருக்கு நண்பர்கள் இருந்தாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது நண்பரை திரும்பி பார்க்கிறான், ஒருவனும் இல்ல. போயிட்டு பன்றி மேய்க்கிறவனாக காணப்பட்டான். பன்றி சாப்பிடுகிற தவிட சாப்பிடும் போது அந்த பன்றியுடைய எஜமான் சொல்லுகிறான், பன்றிக்கு வைத்த தவிட நீ ஏண்டா சாப்பிடுகிற என்று அவனை அடித்த போது அவன் புத்தி தெளிந்தது. என் தகப்பனார் வீட்டுல எத்தனையோ வேலைக்காரர்கள் பூர்த்தியான ஆகாரத்தை புசிக்கிறாங்க, நானும் பன்றி தின்னுகிற தவிட்டினால கூட என் வயிற்றை நிரப்ப முடியலையே, என் தகப்பனிடத்துல போக போகிறேன் என்று புறப்பட்டு வந்தான். தேவ பிள்ளைகளே, தகப்பன் தாம் பிள்ளை தூரத்துல அழுக்கு வஸ்திரத்தோடு பசியோடு பட்டினியோடு வருகிறத பார்த்த உடனே தகப்பன் ஓடி போய் கட்டிப்பிடித்து புதிய வஸ்திரத்தை கொடுத்து, என் பிள்ளை தொலைந்து போனா அவனுக்கு நான் ஒரு பெரிய விருந்தை உண்டு பண்ணுவேன் என்று ஒரு விருந்தை உண்டு பண்ணி மகிழ்ச்சியை கொண்டாடினார். எப்படி எல்லாத்தையும் இழந்து அவன் தன் தகப்பனிடத்துல வந்தவுடனே தகப்பன் சேர்த்து கொண்டாரோ அதே போலதான் நம்மிடத்துல இருக்கிற வரைக்கும் தான் சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர் உன்னிடத்துல ஒன்றுமில்லை என்று சொன்னார். ஒருவரும் உன்னை விசாரிக்க முன் வரவே மாட்டாங்க. தேவ பிள்ளைகளே, அப்பேற்பட்ட நிலையில தான் நாங்கள் ஒரு நாள் இருந்தோம். ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம யாராகிலும் எங்களை விசாரிப்பார்களா, எங்களை தேற்றுவார்களா, எங்கள் காயங்களை ஆற்றுவார்களாக, ஒரு வார்த்தை ஆறுதலாக பேசுவார்களாக என்று மனுஷனை தேடி, சொந்தங்களை தேடி போன நாட்கள் இருக்கிறது. ஒருவரே எங்களை விசாரிக்கல. எங்களை பார்த்த உடனே கதவு அடைத்தவர்கள் இருக்கிறாங்க, எங்களை பார்த்த உடனே ஒளிந்தவர்கள் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, அப்படியா இருந்து மரணத்தை நோக்கி போகிற எங்களை என் தேவனாகிய கர்த்தர் சந்தித்தார், புது வாழ்வு கொடுத்தார். யாரெல்லாம் எங்களை வெறுத்தார்களோ, யாரெல்லாம் எங்களை தள்ளினார்களோ அவர்களுக்கு முன்பதாக எங்கள் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன் தாய் மறக்கலாம், பெற்றோர் மறக்கலாம், உற்றார் உறவினர் மறக்கலாம், நண்பர்கள் மறக்கலாம், ஒருபோதும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறக்கவே மாட்டார். காரணம் என்னவென்று சொன்னால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டு 3ஆம் நாள் உயிர் தேர்ந்த இந்த தேவனாகிய கர்த்தர் ஜீவனையே கொடுத்த என் ஆண்டவர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். வியாதியா, துக்கமா, துயரமா, பயமா, இரவுல தூக்கம் வரலையா, எல்லாரும் கைவிடப்பட்டு கலங்கி நிற்கிறாயா, வாருங்கள், என் தேவனாகிய கர்த்தர் உங்களை தேற்றி சுகம் கொடுத்து உங்களை அணைத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, தன்னிடத்துல வருகிற ஒருவனையோ
இருக்கிறது. ஆகவே வாருங்க, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறோம், கண்களை மூடுவோம். என் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா கர்த்தாவே, நீங்க ஆசீர்வதிங்க. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் தேவன் ஒருபோதும் கைவிடாதவர் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் நீங்க அணைத்துக் கொள்வீராக. அவங்க கேட்கிற சுகத்தையும் பலனையும் தருவீராக. வழிநடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.